மாமியார் சோஃபால உட்காந்துக்கிட்டு அந்த மாசம் வந்த வீட்டு செலவை பார்த்து ஷாக்கிங்கா இருந்தாங்க. கிச்சன் வாசல்ல ஒளிஞ்சு நின்னுக்கிட்டு பல்பம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அனாமிகா அத பார்த்தா. அத்தை இவ்ளோ ஷாக்கிங்கா வீட்டு செலவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல கண்டிப்பா சாக்பீஸ் டப்பாவோ இல்ல அதுல உள்ள பல்பம் பாக்கெட்டை பத்தியோ தான் இருக்கும். இப்ப வீட்ல இருக்க எல்லாருக்கும் எனக்கு பல்பம் சாக்பீஸ் சாப்பிட்ற பழக்கம் இருக்குன்னு தெரிய போகுது. இப்ப என்ன பண்றது அப்படின்னு நினைச்சா. மாமியார் சாரதாவையே பாத்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் சோஃபா கிட்ட வந்த கணவர் பிரசாத் ஆடாம அசையாம ஒரு ஷாக்கிங்கோட இருக்கிற சாரதாவை பார்த்தாரு. என்ன சாரதா, உன் கையில இருக்கிறது ஷாக் அடிக்கிற கரண்ட் பில்லு இல்ல, வீட்டு மாச செலவு பில்லு. நான் ஷாக்கிங்கா பாக்குறது வீட்டு செலவை பத்தின பில்லு இல்ல, அந்த பில்லுல இருக்க 30 சாக் பீஸ் டப்பா 30 பல்பம் பாக்கெட் பாத்தி. என்ன சாரதா நீ சொல்ற? 30 சாக்பீஸ் டப்பாவா? 30 பல்பம் பாக்கெட்டா? அது எப்படி? வேணும்னா நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லி கையில இருந்த பில்ல அவர்கிட்ட கொடுத்தாங்க. அனாமிகா அத பார்த்தா. ஐயோ, மாமாவும் கரெக்டா வந்துட்டாரு, பில்ல பாத்துட்டு இருக்காரே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே பல்பு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. பிரசாத் அந்த பில்ல படிச்சு பார்த்துட்டு, என்னது இது? 4க்கு ஒரு சாக்பீஸ் டப்பா, 4க்கு ஒரு பல்பம் பாக்கெட்டு, மாசத்துக்கு 30 பாக்ஸ், 30 பாக்கெட் ஆயிருக்கே. நம்ம பேரனும் பேத்தியும் கூட அப்படி என்னதான் எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹரிஷ் பவ்யா 2 பேரும் ஸ்கூல் பேக மாட்டிக்கிட்டு சந்தோஷமா அவங்க கிட்ட வந்திருந்தாங்க. இப்போ அவங்களையும் பார்த்து, இப்ப மாமாவும் அத்தையும் குழந்தைங்க கிட்ட சாக் பீஸ பத்தியும் பல்பத்தை பத்தியும் கேட்க போறாங்க. எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல போறாங்க, என்ன கூப்பிட போறாங்க. அதுக்குள்ள அவரும் வந்துட்டாருன்னா அந்த பில்ல அவரு கூட பாத்துருவாரு. இப்ப நான் என்ன சொல்றது, என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பிரசாத் பேர ஹரிஷ கேட்டாரு. தம்பி ஹரிஷ், அப்படி என்னடா எழுதிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியாது தாத்தா, இப்ப கூட என் பேக்ல நான் எழுத வச்சிருந்த பல்பத்தை காணோம். என் பேக்ல இருந்து பல்பெல்லாம் எப்படி காணாம போகுதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. ஆமா தாத்தா, பாட்டி எங்களுக்கு பைசா கொடுத்தா ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்க கடையில நாங்க பல்பு வாங்குவோம் அப்படின்னு சொன்னதும் சாரதா சில்லற காசு கொடுத்தாங்க. குழந்தைங்க அங்க இருந்து போயிட்டாங்க. அனாமிகா, அம்மா மருமகளே அப்படின்னு கூப்பிட்டதும் அனாமிகா பல்பத்தை வேக வேகமா சாப்பிட்டு வெள்ளையா இருந்த வாயை தொடச்சிக்காம வேக வேகமா சாரதா கிட்ட வந்துட்டா. சாரதாவும் பிரசாதும் அதிகமான சாக் பீஸ் செலவை பத்தி அனாமிகா கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அனாமிகா தனக்கு அத பத்தி ஒன்னும் தெரியாதுன்னு சொன்னா. அப்ப சாரதாவும் பிரசாதும் அவளோட வாய் வெள்ளையா இருக்கிற விஷயத்த கவனிச்சாங்க. அனாமிகாவுக்கு பல்பம் சாப்பிடுற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. மாமியார் சாரதா அனாமிகா மேல ஒரு கண்ணு வச்சாங்க. ஒரு நாள் காலையில நேரம் ஒரு 5 மணி இருக்கும். அலாரம் அடிச்ச உடனேயே சாரதா எழுந்திருச்சுட்டாங்க. கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்தாங்க. வெளியில லைட் போட்டு இருந்தது. மருமக வெளியில கோலம் போடுறான்னு நினைக்கிறேன். பொறுமையா எந்த சத்தமும் போடாம கதவை திறந்தாங்க. அனாமிகா வெளியில உட்காந்துக்கிட்டு கோலம் போடாம சாக் பீஸ தின்னுக்கிட்டு இருந்தா. நான் நினைச்ச மாதிரி தான் நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அனாமிகா எழுந்திருச்சு நின்னா. சாரதா உடனே தன்னோட பெட்ரூமுக்கு போயிட்டாங்க. அனாமிகா வீட்டுக்குள்ள வந்து குழந்தைங்களோட பேக திறந்த உடனே அதுல இருந்த பல்பத்தை எடுத்து சாப்பிட்டா. பெட்ரூம் வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்த சாரதா அதை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஹாலுக்கு வந்தாங்க. அனாமிகா மாமியார் சாரதாவை பார்த்தா. சாரதா ரொம்ப கோவமா அனாமிகாவை போய் திட்டினாங்க. அனாமிகா பயத்தோட, அத்தை எனக்கு இந்த பல்ப சாப்பிடுற பழக்கம் சின்ன வயசுல இருந்தே இருக்கு அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. பல்பம் சாக் பீஸ் எல்லாம் சாப்பிடுறது அவ்வளோ நல்லது இல்லடிமா, பல்லெல்லாம் வீணா போயிடும், சொத்த பல்லு வேற வரும் தெரியுமா. இன்னையில இருந்து சாப்பிடல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அங்க இருந்து போயிட்டான். இப்படியே நாட்கள் போச்சு. சாரதா வீட்ல குழந்தைங்களுக்கு பல்பம் சாக் பீஸ் வாங்குறதில்ல. அனாமிகாவாலையும் பல்பம் சாப்பிடுற பழக்கத்தை கைவிட முடியல. அனாமிகா நல்லா யோசிச்சு ஸ்கூல் குழந்தைங்க போற வர வழியில போய் நின்னா. அவங்க பேக்ல இருந்த பல்பத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சா. அந்த விஷயத்த குழந்தைங்க அவங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னாங்க. அதனால அவங்கெல்லாம் வந்து சாரதா கிட்ட புகார் சொன்னாங்க. சாரதாக்கு கோவம் வந்துருச்சு. சாரதாக்கு அவங்கள பாக்கும்போது நாய்கள் ஒன்னா சேர்ந்து கத்துற மாதிரி இருந்தது. ஏன் இப்படி வெறி பிடிச்ச மாதிரி கத்துறீங்க? கத்தாம ஒருத்தர் சொல்லுங்க. உன் பல்ப சாப்பிடுற மருமக ஸ்கூலுக்கு போற எங்க குழந்தைங்களை நிப்பாட்டி பேக்ல இருந்து பல்பத்தை திருடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இது நல்லா இருக்கா சாரதா? நீங்களே சொல்லுங்க. உங்க மருமகளை உங்க முகத்தை பார்த்துதான் விடுறோம், இல்லன்னு வச்சுக்கோங்க மொட்டையே அடிச்சிருப்பேன். யாரும் ஆவேசப்படாதீங்க, நான் என் மருமக கிட்ட பேசுறேன்.
இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பி வச்சாங்க. அவங்களும் முணுமுணுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு போனாங்க. சாரதா வீட்டுக்கு வந்து அனாமிகாவை திட்டினாங்க. வீட்ல உள்ள பல்பத்தை எல்லாம் உன்கிட்ட இருந்து ஒளிச்சு வச்சேன்னா ஸ்கூலுக்கு போற வர குழந்தைங்கள நிப்பாட்டி அந்த பல்பத்தை திருடி சாப்பிடுறியா? நீ வீட்லயே இருமா, அத நானே உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மாமியார் தன்னோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டு அனாமிகா வீட்லயே இருந்து வேலைகளை செஞ்சுக்கிட்டு கூலியா பல்பத்தை சாப்பிட்டா. இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அனாமிகாவுக்கு பல்லு வலி வந்துச்சு, வாயெல்லாம் வீங்கி போச்சு. உடனே ரமேஷ் அனாமிகாவை கூப்பிட்டுக்கிட்டு டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போனான். அப்ப டாக்டர் முகுந்த் அனாமிகாவோட பல்ல செக் பண்ணாரு. பல்பம் சாக் பீஸ் இவங்க நல்லா சாப்பிடுவாங்க போல இருக்க. ரொம்ப சாப்பிடுவா. அவளுக்கு பைத்தியம் டாக்டர். எப்ப பார்த்தாலும் பல்பம் சாக் பீஸ்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா. அனாமிகா எதுவும் பேசாம மௌனமா உட்கார்ந்திருந்தா. பல்பம் சாக் பீஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்ததால பல்லு மொத்தம் வீணா போச்சு. எல்லாத்தையும் எடுத்துட்டு செட்டு பல்ல தாங்க வைக்கணும். அதை தவிர வேற வழி இல்லைங்க அப்படின்னு டாக்டர் சொன்னதும் அனாமிகா அழவே ஆரம்பிச்சிட்டான். இப்ப கவலைப்பட்டு என்ன பண்றது டாக்டர், அந்த செட்டு பல் என்னவோ கட்டுங்க அப்படின்னு சொன்னதும் டாக்டர் அனாமிகாவை கூப்பிட்டுக்கிட்டு உள்ள போனாரு. 1 மணி நேரம் போனதும் டூப்ளிகேட் பல் செட்டை மாட்டிக்கிட்டு அனாமிகா வெளியில வந்தா. தன்னோட செட்டு பல்ல ரமேஷ் கிட்ட காமிச்சா. ரமேஷ் அதை பார்த்ததும் சிரிச்சுக்கிட்டே அவளை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனான். சாரதா, பிரசாத், குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து அனாமிகாவோட செட்டு பல்ல பார்த்து பயங்கரமா சிரிச்சாங்க. அனாமிகாக்கு அது ரொம்ப அவமானமா இருந்தது. ரொம்ப அசிங்கப்பட்டா. பசங்களா, இங்க பாருங்க, எல்லாருக்கும் சொல்றேன், பல்பம் சாக் பீஸ் எல்லாம் சாப்பிடாதீங்க. அது ஆரோக்கியத்தை மட்டும் கெடுக்காதுங்க, உங்க அழகையும் கெடுத்துரும் அப்படின்னு சொல்லி அன்னையில இருந்து அவ செஞ்ச தப்ப உணர்ந்து திருந்தி நடந்துக்கிட்டான். இந்த வீடியோவை பார்த்த நீங்க கூட பல்பம் சாக் பீஸ் சாப்பிடுற பழக்கம் உள்ளவரா இருந்தா அதை இன்னைக்கே கை விட்டுடுங்க. பெரிய வார்னிங். கோவில் முன்னாடி சாரதா சோகமா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. கோவிலை சுத்தி பச்சை பசேல்னு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா சாரதா மனசு மட்டும் நல்லா இல்ல. அதுக்கு காரணம் அவங்களோட 30 வயசு பையன் ரமேஷோட குணம்தான். துர்கை அம்மா எவ்வளோ கெட்ட சனத்தை எல்லாம் நல்ல ஆளா மாத்தி அவங்களுக்கு நல்ல வழியை காமிச்சிருக்க. ஆனா என் புள்ளைய மட்டும் ஏமா கை விடுற அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது கோவிலுக்குள்ள இருந்து தொன்னையில 2 பிரசாதங்களை எடுத்துட்டு வந்தாரு பிரசாத். சாரதா பக்கத்துல உட்காந்து, நீ எதை பத்தி யோசிக்கிறன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது சாரதா. அந்த விஷயத்தை விட்டுட்டு மனச துர்கை அம்மன் மேல செலுத்து. அந்த அம்மாவோட பிரசாதத்தை சாப்பிடு, மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி சாரதாவுக்கு பிரசாதத்தை கொடுத்தாரு. எதுவும் பேசாம சாரதா அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டாங்க. பிரசாத் கூட பிரசாதத்தை சாப்பிட்டாரு. ஐயர் அவங்க கிட்ட வந்தாரு. ஐயரை பார்த்த சாரதா, சொல்லுங்க ஐயரே. அம்மா, நீங்க தெரிஞ்சு வாங்கறதால சொல்றேன். கெட்ட பழக்கத்துக்கு அடிமையான உங்க புள்ளையாண்டானுக்கு மாற்றம் ஏற்படணும்னா, அவன் மாறி மறுபடியும் உங்களோட சந்தோஷமா இருக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு ஐயர் சொன்னதும் சாரதா சந்தோஷப்பட்டாங்க. பிரசாத் கூட ரொம்ப எதிர்பார்ப்போட ஐயரை பார்த்தாரு. அது என்ன வழியோ சீக்கிரம் சொல்லுங்க சாமி. கல்யாணம்மா, புள்ளையாண்டானுக்கு கல்யாணம் பண்ணுங்கோ. அப்பாவியான ஒரு பொண்ணை பாருங்கோ. உங்க பையனை பத்தி எதையும் அவகிட்ட சொல்லாதீங்கோ. சொல்லாம எப்படி சாமி? எல்லாம் தெரிஞ்சும் ஒரு அப்பாவி பொண்ணு வாழ்க்கைய கெடுக்க சொல்றீங்களே. உங்க புள்ளையாண்டான் தான் குணத்தை மாத்திக்கணும். இப்ப வரைக்கும் உங்க புள்ளையாண்டான பத்தி தெரிஞ்ச யாராவது பொண்ணு கொடுக்க முன் வந்திருக்காளோ? ஐயர, அவர் சொல்றது எதையும் கேட்டுக்காதீங்க. அப்பாவி பொண்ண மருமகளா கொண்டு வந்தா புள்ள மாறுவானா? எங்க கூட சந்தோஷமா இருப்பானா? எல்லாம் நல்லதே நடக்கும்மா. க்ஷேமமா போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. சாரதாவும் பிரசாதும் அப்பாவியான பொண்ண மருமகளா வரவழைக்கிறத பத்தி பேசினாங்க. அப்போ அனாமிகா வேகமா ஓடி வந்து அவங்கள பார்த்து கையெடுத்து கும்பிட்டான். ரொம்ப படபடப்பா பேசினா. அம்மா தாயே, பணத்துக்காக என் மாமா என்ன விக்க பாக்குறாரு, என்ன காப்பாத்துங்க. நான் உங்க பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறேன். என்ன பத்தி கேட்டா வரலன்னு, என்ன பாக்கலன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அப்பதான் அந்த இடத்துக்கு கையில கத்தியோட மீச முருகேசா அங்க வந்தான். பிரசாத் சாரதா கிட்ட கத்திய காமிச்சு ஓடி வந்த அனாமிகாவை பத்தி கேட்டான். பயப்படுற மாதிரி நடிச்ச பிரசாத் அந்த பொண்ணு இந்த பக்கமா ஓடி போனா அப்படின்னு சொல்லிட்டாரு. மீச முருகேசன் அந்த பக்கம் ஓடி போனான். பிரசாத் சாரதாவை பார்த்து அனாமிகா கையெடுத்து கும்பிட்டா. அனாமிகாவை 2 பேருக்கும் பிடிச்சிருச்சு. எங்க பாருமா, உங்க வீடு எங்க இருக்கு? உங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க?
எனக்கு யாருமே இல்லம்மா. ஒரே ஒரு மாமா தான் என்னை வளர்த்து பணத்துக்காக விற்க பாத்துக்கிட்டு இருக்காரு. என்ன ஏதாவது ஆசிரமத்துல சேர்த்து புண்ணியம் கட்டிக்கோங்கம்மா அப்படின்னு அனாமிகா வேண்டி கேட்டதும் சாரதாவும் பிரசாதும் அங்கிருந்து அனாமிகாவை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. நாட்கள் அப்படியே போச்சு. அனாமிகா அப்பாவி பொண்ணா அந்த வீட்ல உள்ள எல்லா வேலையும் செய்ய சாரதாக்கு அவளை பிடிச்சிருச்சு. ரமேஷ் குறுகுறுன்னு பாப்பானே தவிர எதுவும் பேச மாட்டான். டிஃபன் கொடுத்தா சாப்பிட்டுட்டு வெளியே போயிடுவான். ராத்திரி குடிச்சிட்டு வந்தான்னா சாப்பாடு போட்டா சாப்பிட்டுட்டு மறுபடியும் போய் தூங்கிடுவான். நல்ல நாளா பார்த்து அனாமிகாக்கும் ரமேஷுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அன்னைக்கு ராத்திரி அனாமிகாக்கு முதல் ராத்திரி. 11 மணி ஆனாலும் ரமேஷ் வீட்டுக்கு வரல. அவளுக்கு தெரியாது அதுதான் அவளோட இருள் நிறைந்த ராத்திரின்னு. இனிமே வாழ்க்கையே இருள போகுதுன்னு தெரியல. 12 மணி ஆகும்போது ரமேஷ் குடிச்சிட்டு வந்தான். வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்த அனாமிகாவ கோபமா பார்த்தா ரமேஷ். எங்க என்னடி பண்ற? யாருக்காக காத்துக்கிட்டு இருக்க? உங்களுக்கு தான் காத்திருக்கேன். வேற யாருக்காக காத்திருக்க? எனக்காக காத்திருக்கிறேனா பெட்ரூம்ல காத்திருக்கணும், இப்படி வாசல்ல கிடையாது. சொல்லு, யாருக்காக காத்துட்டு இருக்க? அப்படின்னு அனாமிகாவை அடிச்சு புடிச்சு தள்ளிட்டான். அனாமிகா ஹால்ல வந்து விழுந்தா. ரமேஷ் கதவை சாத்திட்டு அங்க இருந்து பெட்ரூம் போயிட்டான். கீழே விழுந்த அனாமிகா எழுந்திருச்சு நின்னு அழுதுகிட்டே இருந்தா. இதுக்கு முன்னாடி இல்லாத சந்தேகம் இப்ப ஏன் வந்துச்சு உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்த அகதி நீ. என்னையில இருந்து நீ என் பொண்டாட்டி. நீ ஏன் கண்ட்ரோல தான் இருக்கணும். ஜாகிரதை. அழுதது போதும், போய் சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அனாமிகா சாப்பாடு போட்டதும் 2 பேரும் ரூமுக்கு வந்தாங்க. அனாமிகா பெட்ல வந்து உட்கார்ந்தா. ரமேஷ் பக்கத்துல வந்து நின்னான். ஆமா, நீ ரொம்ப அழகா இருக்கிய. எத்தனை பேர் உன் பின்னாடி லவ் பண்றேன்னு சுத்திருக்கானுங்க அப்படின்னு கேட்டதும் அனாமிகாக்கு அந்த வார்த்தைகள் முள்ளு மாதிரி குத்துச்சு. யாரும் என்ன லவ் பண்ணதும் கிடையாது, லவ் பண்ணனு இம்சை பண்ணதும் கிடையாது. ஐய் அனாமிகா, நான் ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டேன். வெக்கப்படாம தைரியமா சொல்லு. ஐயோ, எப்படி சொன்னா உங்களுக்கு புரியும்? எனக்கு எந்த லவ்வும் வந்ததில்ல, யாரையும் காதலிச்சதில்ல. ஆமா, உன் மாமங்கார உன்னை எதுக்கு விற்கணும்னு நினைச்சான்? பணத்துக்காக. அப்படி எத்தனை பேருக்கு உன்னை வித்திருக்கான்? அப்படின்னு ரமேஷ் கேட்டதும் அத அனாமிகாவால தாங்கிக்க முடியல. அழுதுகிட்டே பெட்ல படுத்துக்கிட்டான். ரமேஷ் நின்னு ஏதாவது கேட்டுக்கிட்டே இருந்தான். அழுதுகிட்டே அனாமிகா கொஞ்ச நேரத்துல தூங்கிட்டான். ஒரு நாள் அனாமிகாவை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு பார்க்குக்கு வந்தான் ரமேஷ். ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா அனாமிகா? அப்படின்னு கேட்டதும் அனாமிகா மனசுக்குள்ள, சாப்பிடுறேன்னு சொன்னா எதுக்குன்னு கேப்பாரு, யாரு பழக்கப்படுத்தி விட்டான்னு கேப்பாரு. சொன்னா ஒரு கஷ்டம் இருக்குன்னா, சொல்லலன்னா இன்னொரு கஷ்டம். இப்ப என்ன பண்றது? என்ன ஆச்சு அனாமிகா? நான் இங்க நின்னுட்டு இருக்கேன், நீ எவனை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்க? அப்படின்னு சொன்னதும் அனாமிகாவால அதை தாங்க முடியல. மறுபடியும் அழுதா. சாப்பிடுற அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் அங்க இருந்து ஐஸ்கிரீம் வாங்க போனான். அப்போ அனாமிகா கிட்ட வந்து ஒரு பையன் பேசிட்டு இருந்தான். ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்த ரமேஷ் அவங்க 2 பேரையும் பார்த்தான். அவ்வளவுதான், கோபமா கையில இருந்த ஐஸ்கிரீமை போட்டுட்டு அந்த இடத்துக்கு வந்தான். ஆவேசமா பெல்ட்டாலே அனாமிகாவை அடிச்சான். அப்போ அந்த பையன் அங்க இருந்து ஓடி போயிட்டான். அனாமிகா அழுதுகிட்டு இருந்தா. அனாமிகா, யார் அவன்? உன்கிட்ட வந்து எதுக்காக பேசிட்டு இருக்கான்? உன்னை இப்படி கேட்டா சொல்ல மாட்டேன், வீட்டுக்கு வா அப்படின்னு தரன்னு அனாமிகாவை வீட்டுக்கு இழுத்துட்டு போனான். இப்படியே நாட்கள் போச்சு. அனாமிகா தன்னோட சந்தேக பேர்வழி கணவனை பொறுத்துக்கவே முடியல. அவன்கிட்ட பேசுறத மொத்தமா நிறுத்திட்டா. இப்படி பேசாம விட்டா எப்படி மருமகளே? என்ன பேசினாலும் சந்தேகப்பட்டா எப்படி பேசுறது? என்ன ஆசிரமத்துல சேர்க்காம உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து மருமகள் ஆக்கிட்டீங்க. எங்களுக்கு பொண்ணு இல்லம்மா. அதுக்காக தான் மாமா நான் இன்னும் இந்த வீட்ல இருக்கேன், உங்களையும் பாத்துக்கிட்டு இருக்கேன். அவரு மாறணும்னு சொல்லி நான் மனசார வேண்டிக்கிட்டே இருக்கேன். அவரு மாறுற வரைக்கும் நான் இப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்ல அவ செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுக்கிட்டு கணவன் என்னைக்காவது மாறுவாங்கிற எதிர்பார்ப்போட இருந்தா. அனாமிகாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவளோட கணவன் மாறி அவகிட்ட மறுபடியும் அன்பா நடந்துப்பான்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த அபிப்பிராயத்தை காமெண்ட் பண்ணி சொல்லுங்க.